श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि வியாவகாரிக ஜீவனத்திலையும் ஒரு மனிதனுக்கு விவேகம் ரொம்ப அவசியம். ஆத்தியாத்மிக மார்க்கத்திலோ மேலும் இன்னும் அத்தியந்த விவேகம் தேவைப்படுறது. அப்படிப்பட்ட விவேகம் இல்லைன்னா மனிதனுக்கு ஜீவன் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை நடத்துகிற இந்த மனிதனுக்கு இந்த சம்சாரம் துக்கமே கொடுத்துட்ருக்கும். சம்சாரம்னு வாழ்க்கை. அப்போது இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய மரத்தோட கம்பேர் பண்ணி சொல்லப்படுறது. கடந்த வகுப்பில் பார்த்த 145வது ஸ்லோகத்தில் அங்கே வரைக்கும் அத்தஸ்மின் தத் புத்தி, எது உண்மை இல்லையோ அது உண்மையை நினைக்கிறது, எது உண்மையோ அது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. இதுக்கு பேர் அந்யோன்ய அத்தியாசன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த அத்தியாசனால், சூப்பர் இம்போசிஷன்னால் எந்த பரிகரங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு உபயோகப்படுத்திட்டு நானும் இந்த நான் வெக்தப்படுத்துகிறானோ இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்சஸ் புத்தி இது எல்லாத்தையும் அது உண்மையை நினச்சிட்ருக்கு. ஒரு பறவை ஒரு மரத்து மேலே தங்கிறது. அதுதான் அந்த ஸ்லோகத்தில் கருத்து ஞாபகப்படுத்துகிறோம். அந்த பறவை அந்த மரத்து மேலே வாழ்ந்துட்டு அங்கே வீடு கட்டி அங்கே குழந்தைகள்னு பெற்று அப்புறம் அந்த மரத்து மேலே இருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி கொஞ்சம் விஹாரம் பண்ணி வெளியில் எல்லாம் சுற்றிட்டு அந்த மரத்து மேலே ரொம்ப பற்று அட்டாச்மெண்ட்டு வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கையும் அது துக்கப்பட்டுட்டு ஏதாவது நல்லது நடக்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இப்படி வாழ்க்கை நடத்திட்டுருக்கு. அப்புறம் இந்த மரம் என்னோடது, இந்த மரத்து மேலே கட்டின வீடு என்னோடது, எல்லாம் தனதுன்னு நினச்சிக்கிறது. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி அந்த பறவை மாதிரி இந்த உடம்பு மனம் அணி சொல்லப்படுற இந்த மரம் இதில் யார் இருந்து இந்த சரீர மனசு புத்தி இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கிறான்? ஜீவ. ஸோ இவனுக்கு இந்த மரத்தில் கிடைக்கிற அந்த பலம் என்னன்னா இந்த சரீரம் மனசு புத்தி மூலமாக இவனுக்கு கிடைக்கிறது இந்த லோகத்தில் நானா கர்ம சமுத்பவம் துக்கம், பகுவிதம் துக்கம், அதான் பலம். இது அனுபவிச்சுட்டு இருக்கிறது யாருன்னா இங்கே இந்த ஜீவனேட்டு அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு பாவந்தான், கல்பிக்கப்பட்ட ஒரு பாவனை. அதனால் எல்லாமே மனசில் நினைக்கிறது தான், பாவிச்சுக்கிறது தான். ஒன்று நல்லது ஒன்று கெட்டது అనేది எல்லாமே பாவனை தான். அதனால் அந்த மனசனை நம்ம விவேகத்தோட சரியாக கைட் பண்ணி நடத்திட்ட அந்த மனசு நமக்கு உதவியாக இருக்கும். இப்படி சொல்லும்போது
அதனால் எந்த ஜீவன் இந்த சம்சார துக்க பய மோகத்திலிருந்து விடுவிக்கப்படணும், ஜனன மரண சக்கரத்தில் நான் இனிமேல் மாட்டிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறானோ அப்படிப்பட்ட விவேகி அவனும் புரிஞ்சுக்கணும், செய்யணும். புரிஞ்சுக்கலன்னு என்ன ஆகும்? 146வது ஸ்லோகத்தில் அஜ்ஞானமூலோயமனாத்மபந்த நைசர்கிகோ நாதிரனந்த ஈரிதः ஜன்மாப்யயவ்யாதி ஜராதி துக்க பிரவாஹபாதம் ஜனயத்யமுஷ்யம். ஜன்ம ஆப்ய வியாதி ஜராதி துக்க. 3வது வரியிலோ அமுஷ்ய இந்த அஜ்ஞானிக்கு யார் விவேகத்தை உபயோகப்படுத்திட்டு நான் அஜ்ஞானத்தில் இருக்கு, அஜ்ஞானந்தான் துக்கத்துக்கு காரணம், அஜ்ஞானந்த சம்சாரத்துக்கு காரணவனே தெரிஞ்சிக்கலையோ, தெரிஞ்சிக்காம என்ன பண்ணுறான்? அஜ்ஞான மூலஹா அயம் ஆத்மா அயம் அனாத்மா பந்தஹ. அஜ்ஞானத்தினால அனாத்மாவாக இருக்கிற இந்த சரீரம் மனசு நானன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பந்தம் இவன் இந்த ஜன்ம மரண வியாதி மூப்பு வியாதி துக்கம் இப்படிப்பட்ட எல்லா துக்கங்கள், முக்கியமாக 6 துக்கங்கள் சொல்லப்படுது சாஸ்திரத்தில். ஷட் ஊர்மைகள் சொல்லுவாங்க. அது 2 சரீரத்துக்கு பௌத்திக சரீரத்துக்கு ஏற்படுற 2 துக்கங்கள் என்னதுன்னா ஜரா மரணம், ஓல்டேஜ் அண்ட் த டெத். பிராணமய கோஷத்துக்கு ஏற்படுற 2 ரொம்ப துக்கங்கள் என்னன்னா பசி தாகம். மனசுக்கு ஏற்படுற 2 துக்கங்கள் என்னன்னா மோகம் அண்டு சோகம். ஸோ மொத்தம் இந்த 6 இதுதான் இங்கே சொல்கிறாரு. ஜன்ம ஆப்யன்னா பிறப்பு, வியாதி ஜரா, இதெல்லாம் துக்க. இதோட துக்க பிரவாகம், இது ஒரு ஜீவனம் అనేది ஒரு பிரவாகம் தானே. ஒரு துக்கத்துக்கு அப்புறம் இன்னொரு துக்கம் மாறி மாறி வருது. நடுவில் கொஞ்சம் சுகம் காணப்பட்ட மாதிரி வந்த மாதிரி அதையும் காணப்படும். இந்த பிரவாக பாதம், இந்த பிரவாகத்தில் உளுந்தி போகிறா யார்? பிரவாகத்தில் உளுந்து போய் ஜனயதி அமுஷ்யா, அவன் மறுபடியும் இந்த சரீரம் ஒன்று மட்டும் இல்லை, மறுபடியும் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போயிடுவான். காரணம் தானும் ஆத்மானு தெரிஞ்சுக்காதனால, அந்த அஜ்ஞானத்தினால, அந்த பந்தத்தினால சூக்ஷ்ம சரீரம் போய் இன்னொரு சரீரத்தினை எடுத்துக்கும். அதனால் இதெல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பிரவாகபாதம் ஜனயதி. இந்த கண்டினியூட்டி ஆஃப் தி டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் தி பர்த் அண்ட் டெத் அண்ட் டெத் அண்ட் பர்த், இதெல்லாம் இந்த அக்ஞானிக்கு தொடர்ந்து நடந்து கொண்டுட்டே இருக்கும். இந்த அக்ஞானம் தமோ குணத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த மாயா அக்ஞானம் பந்தமாயிடுச்சு என்றும், இதோடைய ஸ்வரூபம் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்காரு முன்னாடி நிறைய. இப்போ இங்கே இது நைசர்கிக 2வது வரியில அப்படி என்ன இதோடைய ஸ்வபாவம், அது அந்த தமோகுணம் இப்படி ஆவரண விக்ஷேபம். அந்த 2 வார்த்தைகளும் மறக்கக்கூடாது. கடந்த வகுப்புல நம்ம நிறைய அதுதான் பார்த்தோம், ஆவரண விக்ஷேப. ஸோ முதல்ல ஆவரணம் ஏற்படும், அதுக்கப்புறம் விக்ஷேபம் ஏற்படும். ஆவரண தமோகுணத்துக்கு சேர்ந்தது, விக்ஷேபம் ரஜோகுணத்துக்கு சேர்ந்தது. இது இந்த தமோகுண ரஜோகுணங்களுக்கு, இந்த அஜ்ஞானத்துக்கு இது அதோடைய குணம் இப்படி பிரவர்த்திக்கிற ஸ்வபாவ சித்தம். நைசர்கிகம்னா அதை அப்படிதான்.
ஸ்வபாவ சித்தம். அது மட்டும் இல்லை, அது வந்து அனாதி. எப்போ இந்த அவித்யா அஜ்ஞானம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு அப்படி சொல்ல முடியாது. பிகினிங்கோ அன்னைக்கு வந்ததே, இந்த வருஷத்தில் வந்ததே, 100 ஜன்மத்துக்கு முன்னாடி வந்ததே, இப்படி கணக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த உண்மையாக இன்னும் நமக்கு ஃபுல்லாக சாஸ்திரம் ஆழமாக படிக்கும்போது தெரியும், அசல் அந்த அஜ்ஞானம் என்பதே இல்லை. இல்லாதது எப்போ பிறந்துச்சுன்னு கேட்டால் என்ன சொல்ல? நான் இப்போ கண்ணாடிలో రిఫ్లెక్షన్ எப்போ నుండి కన్నాడిలో அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம் வரதுன்னு சொன்னால் நான் எப்போ அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டானோ அப்போது. அதனால பிரதிபிம்பம் சத்தியம் இல்லை. அதே மாதிரி தான் அஜ்ஞானமும் சத்தியம், அஜ்ஞானம் இல்லை, ஞானம்தான் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா இந்த பசில். பட் இப்போ அஜ்ஞானம் இருக்குன்னு தானே பேசுகிறேன். ஆமாம், நீ நினைக்கிறே இருக்கே, யத் பாவம் தத் பவதி. அதனால எல்லாமே பாவம் தானே. எல்லாம் மனசுல நினைக்கிறத, ஒன்று நல்லது கெட்டது, அவன் நல்லவனை இவன் கெட்டவனன்னு சொல்கிறது, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் பாவனை தான். அப்போது சரீரம் நான் நினைக்கிறது, நான் அஜ்ஞானத்தில் இருக்கேன், எனக்கு துக்கம் இருக்குன்னு நினைக்கிறது ஒரு பாவனை தான். ஸோ அதனால் எப்போ நின்று இருக்கன்னா, நீ எப்போ நின்று நினைக்கிறோ அப்போ நின்று இருக்க. நீ எப்போ நினைக்கிறது நிறுத்துறியோ அப்போது போயிடுது. தினந்தோறும் இது நடக்கிறதே போகிறதே. தூக்கத்தில் சரீரம் மனசு புத்தி இது எதுவுமே நான் இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா எவ்ரிடே தினமும் நமக்கு நானும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனும். அது மட்டும் இல்லை, ஆனந்த ஸ்வரூபம்னு கூட தெரியறது நமக்கு தினந்தோறும். ஆனால் கவனித்து அது நினைவுలో ஞாபகம் வச்சுக்கிட்டு விசாரணை செஞ்சு விவேகத்தோடு வாடுறதே நமக்கு பழக்கம் இல்லை. இப்போ விவேக சூடாமணி படித்து பழகிறோம். இப்போ நமக்கு கஷ்டம் இல்லை புரிஞ்சுக்கிறது. இது அனாதி. அதனால தான் அதுக்கு வந்து அனந்தம். இது இந்த தமோகுண அஜ்ஞான மாயா பந்தத்தினை வந்து ஸ்வாபாவிகமும் அப்புறம் அனாதி அனந்தமணி ஈரிதா சொல்லப்படுறது. அதனால் அதை பற்றி விசாரணை பண்ணாமே அது எல்லாமே அனாத்மான்னு சொல்லி ஆத்மா என்னன்னேது சிந்திக்கணும். 147 வந்து அப்போது அனாத்மனுடைய டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அதுக்கு பேர் தான் விவேகம். அது எப்படி பண்ணணும், எது பண்ணால் வரும், இந்த அஜ்ஞானம் பந்தம் எப்படி போகும் அనే விஷயத்தினே இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து 153 வரைக்கும் சொல்ல போகிறார். பார்க்குறோம். நாஸ்திரைர்ன சஸ்திரைர்ன ரனிலேன வஹ்னினா சேத்தும் ந சக்யோ ந ச கர்ம கோட்டிபிஹ விவேக விஜ்ஞான மகாசினா வினா தாது பிரசாதேன சிதேன மஞ்சுனா. சரி சார், எனக்கு துக்கம் போகணும், துக்கம் இருக்கேன்னு எனக்கு தெரியறதே, பல கஷ்டங்கள் இருக்கு இந்த வாழ்க்கைன்னு தெரியறதே, இந்த சரீரம் நானன்னு சொல்லிட்டு நினைக்கிறதுனால நிறைய ஏமாந்து போயிட்டு இதுக்கு பல கஷ்டங்களும் வியாதி மூப்பு மரணம் எல்லாம் வருதுன்னு தெரியுது. அது நினச்சாவே பயமாக இருக்கு. அப்போது என்ன பண்ணால் இந்த இக்னோரன்ஸ் இல்யூஷன், எந்த அஜ்ஞானம் இந்த பிரமனை உருவாக்கிறதோ இது எப்படி நாசனம் பண்ணுறது, எப்படி நீக்கிறது, என்ன பண்ணால் நீக்க முடியும்? ஒரே ஒரு வழி. ஆனால் அது 3 முக்கியமான பதங்களாக பிரித்து சங்கரர் இங்கே சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி எதனால நீ நினைக்கிற இப்போ வரைக்கும் இது பண்ணால் எனக்கு சரியாயிடும், அது பண்ணால் எனக்கு சரியாயிடும், இது பண்ணால் எனக்கு சாந்தி வரும், நிம்மதி வரும், ரட்சணை ஏற்படுமனி பிரமலம் இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் முதல்ல நீக்கணும். அதுக்காக இங்கே முதல்ல
நெகட்டிவ் எது நீக்கணும் தெரியுமா? எதெல்லாம் நீ சாந்தி, ரக்ஷணா, சந்தோஷம், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி உனக்கு வருமானு நினச்சிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் பிரம, பொய். நீ தப்பாக நினைக்கிற. ந அஸ்திரைஹி, அஸ்திரம் ஏதாவது ஒரு பரிகரம். அஸ்திரம்னா அந்த யுத்தத்தில் புராண காலத்தில் போடுற அஸ்திர சஸ்திரன்றோம் இல்லையா? ந அஸ்திரைஹி, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இப்போ டஸ்ட் கிளீனிங் பண்ணுற மாதிரி, இது வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி, துணி வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி, அப்படி ஏதாவது ஒரு அஸ்திரம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு இந்த அஜ்ஞானத்தின் பந்தத்தை நீக்க முடியுமா? நான் ஒரு பெரிய நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு போய், இல்லை நியூயார்க்கு போய், இங்கிலாண்டு போய், அங்கே போய் ஒரு சர்ஜரி ஏதாவது அப்படி பண்ணி, சஸ்திரைஹி, சஸ்திர சிகிச்சா, ஆப்ரேஷனுக்கு அதுதானே பேர், அப்படி ஏதாவது பண்ணி, லேசர் ட்ரீட்மெண்ட் இப்படி ஏதாவது பண்ணி இந்த பந்தத்தினை அஜ்ஞானத்தினை நீக்க முடியுமா? சரீரத்தில் வர கோளாறு வியாதிக்கு ஏதோ குணப்படுத்துறதுக்கு அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறான் சயின்ஸு. இல்லைப்பா. ந அஸ்திரைஹி ந சஸ்திரைஹி ந அனிலேன. இங்கே இந்த பதங்களை இப்படி எடுத்துக்கலாம். பலவிதமான நீ நினச்சிட்டு செய்கிற ஓகே யந்திரம், தந்திரம், மந்திரம் அந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிறோம். என்ன சஸ்திரம் அஸ்திரம் எப்படி என்ன அதோ அஸ்திரம் சஸ்திரம்னு இப்போ கங்கா ஜலம் சாப்பிட்டா, கங்கையில் போய் குளித்தா அஜ்ஞானம் பந்தம் போகுமா? போல. அப்படி யாருக்கும் போல. கங்கை போனால் மனசு சுத்தமாகும். தீர்த்தக்ஷேத்திரம் நீ அப்படி உனக்கு பக்தி வர வைக்கிறதுக்கு, எல்லாத்துலேயும் தெய்வத்தினை பார்க்குறவனை குணம் கொண்டு வரத்துக்கு அது உதவி செய்யுமே தவிர பந்தத்தினை அது நீக்காது, அஜ்ஞானத்தை நீக்காது. பாப்பம் நீக்கிறது வேறே, அஜ்ஞானத்தினை நீக்கிறது வேறேங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சஸ்திரைஹி அனிலேன, அனிலன்னா காற்றுனால, சரியா? நல்ல ஏசி வச்சுக்கிட்டு ஏதாவது கூல் பிளேஸில் இருந்தால் அப்படி ஏதாவது பண்ண, காற்றுனால ஏதாவது பண்ண. வன்ஹீனா அக்னி, அக்னிஹோத்திரம் பண்ணுறே, யாகம் பண்ணுறே, அக்னி அது வச்சு ஏதாவது, இது எதினால கூட. ஆர் நச்ச கர்ம கோட்டிபிஹி, நீ எத்தனை கோட்டி கோட்டி ஏதாவது கர்ம பண்ணும். இங்கே கர்மன்னா நான் மெடிடேஷன் பண்ணட்டுமா, கர்மா. அப்புறம் ஜபம் பண்ணட்டுமா, கர்மா. பூஜை பண்ணட்டுமா, தீர்த்த யாத்திரை போயிட்டு வரட்டுமா, பிராயஷ்சித்த பரிகார நித்திய நைமித்திக கர்மா. கர்ம கோட்டிபிஹி, நீ கோட்டி கோட்டி கர்மங்கள் ஏதாவது பண்ணோம், அங்கே அஜ்ஞானம் போகணும், அஜ்ஞானம் போகணும், அஜ்ஞானம் போகணும், பந்தம் போகணும். போகாத. போகாமல் இன்னும் அந்த கர்மா இன்னும் நிறைய பந்தத்துக்கு காரணமாகிறது. பந்தத்துக்கு அது காரணமாகிறது தவிர அது போகிறதில்லை. அதனால் கர்ம உருக்காகவும் ஞானத்தின் கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நச்ச கர்ம கோட்டிபிஹி சேத்தும் ந சக்கியா. சேத்துமன்னா நீக்கிறது, வட்டுறது, டிஸ்ட்ராய் பண்ணுறது, நாட் பாசிபிள், முடியவே முடியாது. ந சக்கியா. அப்போது எப்படி? ஒரே ஒரு வழி. அது நீ மூணாக பிரித்து இங்கே சங்கரர் எழுதும்போதும், முதல் வினா விவேக விஜ்ஞான மகாசினேன. விவேகம் விஜ்ஞானமனே அப்படின்னா விவேக சூடாமணி படிக்காமே, அப்புறம் ஞான விஜ்ஞான யோகம் 7வது அத்தியாயம் பகவத்கீதையிலோ படித்து தெரிஞ்சுக்காமே. ஸோ விவேக விஜ்ஞான மகா அசினா. அந்த விவேக விஜ்ஞானமனே ஒரு பெரிய கத்தி, கொடாலி கத்தி, அதை வச்சுக்கோங்க. அது
அது இல்லாமல் அது தவிர வினா விவேக விஜானம் அனே கத்தி வச்சு தான் இதனை டிஸ்ட்ராய் பண்ண முடியும், நீக்க முடியும். அசங்க சஸ்திரேன்னு சொன்ன மாதிரி பகவான். ரெண்டாவது தாத்து பிரசாதேன வினா தாத்து வினா ஒரு வாட்டி தான் நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். வினா தாத்து பிரசாதேன தாத்து பிரசாதம்னா ஈஸ்வர கிருபாதேவ அத்வைத வாசனா பும்சாம் லப்யதே. ஈஸ்வர தாத்து பிரசாதேன வினா ஈஸ்வரனுடைய கிருபை இல்லாமல் விவேக விஜான மகா அசினா அனே பெரிய அந்த கத்தி உபயோகப்படுத்தாமே. மூணாவது வினா சிதேன மஞ்சுனா ரொம்ப கிரிட்டிக்கல் தீக்ஷணமாக ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஷார்ப் இன்டலெக்ட் புத்தி இல்லாமல் சிதேன மஞ்சுனா அப்படின்னா வெரி வெரி ஷார்ப் அண்ட் பியூர் கான்சன்ட்ரேட்டட் சிங்கிள் பாயிண்டட் அன்டிஸ்டர்ப்டு அன்வேவரிங் அப்படிப்பட்ட மனசு புத்தி இல்லாமல் கமிட்மெண்ட்டோடு இருக்கிற புத்தி இல்லாமல் ஸ்ரத்தையோடு இது சாதிச்சுக்கணும்னு ஆசை இல்லாமல் இருந்தால் வராது. ஸோ சிதேன மஞ்சுனா வினா விவேக விஜான மகாசினா வினா தாத்து பிரசாதேன வினா சேத்தும் ந சக்கியதே முடியாது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அப்படின்னு சொல்லி, அப்போது இதெல்லாம் எப்படி வரும்? எனக்கு எந்த கடையில் கிடைக்கும்? அமேசானில் புக் பண்ணணுமா, ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணணுமா, எங்கே கிடைக்கும்? 148 ஸ்ருதி பிரமாணைக மதே ஸ்வதர்ம நிஷ்டா ததைவாத்ம விசுத்திரஸ்ய விசுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தேனைவ சம்சார சமூலநாசம். இப்போ சொன்ன இந்த 3 தாத்து பிரசாதம், அப்புறம் விவேக விஜானம், அப்புறம் சிதேன மஞ்சுனா, இதெல்லாம் எப்படி வருமன்னா ஸ்ருதி பிரமாணைக மதேஹே. யாருக்கு இதில் இந்த சாதனை மேலே சொன்னது சாதனை மாதிரி தானே, த வே த வெப்பன் டு டிஸ்ட்ராய் த பந்த. ஸோ இது எப்படி பரமாத்மனை தெரிஞ்சுக்கிறது, இந்த பந்தம் நீக்கிறது? யாருனால இந்த பந்தத்தினை நீக்கி பரமாத்மனை தெரிஞ்சுக்க முடியும் ஸ்வரூபத்தினா? இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சாதனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா. ஸ்ருதி பிரமாணைக மதேஹே. ஸ்ருதி சாஸ்திரம்தான் பிரமாணம். அந்த சாஸ்திர பிரமாணத்து மேலே பரிபூர்ணமான நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட பக்தியோட யாரையோட புத்திலோ அந்த சாஸ்திர பிரமாணம் மேலே ஸ்ரத்த பக்தி இருக்கின்றனதோ அவனுக்கு மட்டும்தான் குரு வாக்கியஸ்ய ஸ்ருதி வாக்கியஸ்ய அத்தியந்த விஸ்வாசா ஏவ ஸ்ரத்தா. ரெண்டாவது ஸ்வதர்ம நிஷ்டாவானுக்கு தான். யார் அவனுடைய ஸ்வதர்மத்தனை ஒழுங்கா செய்கிறானோ அந்தந்த இடத்துல அந்த ஸ்வதர்மத்தனை கர்மயோகமாக வச்சுக்கிட்டு வரண ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வதர்ம அனுஷ்டானம் செய்யாமல் என்ன சித்தசுத்தி ஏற்படாது. சித்தசுத்தி ஏற்படாமல் சித்த ஏகாகிரத உபாசனைக்கும் நமக்கு லாய்க்காக்க மாட்டோம். அதனால ஸ்வதர்ம அனுஷ்டானம். ஸோ ஸ்வதர்ம அனுஷ்டானம் மூலமாக ஸ்ருதி சாஸ்திரம் மேலே குரு வாக்கியம் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற மனசு இருக்கிறவனுக்கு தேனைவ இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த 2 நாளை மட்டும் சத்திய தர்ம நிஷ்டங்கள் மூலமாக சத்திய தர்ம
இதனால மட்டும் ஆத்மசுத்தி அஸ்ய இந்த ஆத்மசுத்தியான இங்கே சித்தசுத்தி அவனுக்கு அஸ்ய விசுத்த புத்தேஹே அப்படிப்பட்ட விசுத்தமான புத்திலோ ஓகே இங்கே புத்தி అనేది ஒன்று புத்திதான் ఆత్మశుద్ధి అనే మనస్సు అంగ ఆత్మ అనేది మనస్సులో చిత్తశుద్ధి ఏర్పడ్డ మనస్సులో నిర్మల బుద్ధి ఓకే சித்தேன மஞ்சுனான்னு மேலே ஸ்லோகத்தில் சொன்னமே அது இருக்கிறவனுக்கு அப்படி என்ன அர்த்தம் நிர்மல புத்தின்னா ராக துவேஷ காமனா ரஹித அப்புறம் சந்தேக ரஹித ராகத்வேஷ காமனா சந்தேக ரஹித அப்புறம் ஏகாகிர சாந்தி ஸ்ரத்தா சகித சகிதன்னா இது இருக்கணும் அது இருக்கக்கூடாது என்ன இருக்கணும் ஏகாகிரதா சாந்தி அண்ட் ஸ்ரத்தா சகித அதுக்கு பேர் தான் விசுத்த புத்தி அப்புறம் ராக துவேஷ காம சந்தேக ரஹித இன்னொன்று இங்கே சகிதலோ வினயம் கூட சேர்த்துக்கணும் ஹியூமிலிட்டி அப்போதான் பரமாத்ம வேதனம் அப்போதான் அவனுக்கு சத்தியம் தெரிஞ்சிக்க முடியும் பரமாத்ம வேதனம்னா தெரிஞ்சுக்கிறது அடியறது உணர்றது அப்போதான் தேனைவ சம்சார சமூலநாசா பவதி அங்கில்லை அப்போதான் ஒருத்தனுக்கு இந்த சம்சார பந்தத்துடைய சமூலமான நாசனம் ஏற்படும் அப்படின்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சாதனா ஒரு மனுஷனு தான் விவேக வைராக்கியங்களை கூட ஞானத்தோடு எப்படி பண்ணணும் அடுத்தது 149 கோஷைரன்னமயாத்யைः பஞ்சவிராத்மான சம்ஸ்ருதோ பாதி மீட்டர் கொஞ்சம் வேறு மாதிரி கோஷைரன்னமயாத்யைः பஞ்சபிः ஆத்மான சம்ஸ்ருதோ பாதி நிஜசக்தி சமுத்பன்னைः ಶೈವಾಲಪಟಲೈರಿವಾಂಬುವಾಪೀಸ್ತಂ இங்கே இந்த ஸ்லோகத்தில் வரப்போகிற அடுத்த டாபிக் என்னென்னா இந்த விவேகம் எப்படி பண்ணணும்னா எந்த அஞ்சு கோஷங்கள் மூலமாக 5 லேயர்ஸில் நம்ம பட்டுப்புழு பற்றி சொன்னோம் இல்லையா முந்தானேது அந்த பட்டுப்புழு மாதிரி ஒரு கக்கூன் சுற்றி நம்ம ஏற்படுத்திக்கிட்டோமே இந்த லேயர்ஸ் தான் பஞ்சகோஷங்கள் இந்த பஞ்சகோஷங்கள்னு நீக்கணும்னா விவேகத்தோட அந்த பஞ்சகோஷங்களும் நான் இல்லை அந்த பஞ்சகோஷ விவேகம் இப்போது அடுத்த ஸ்லோகம்லேருந்து சொல்ல போகிறாரு அதுக்கு இங்கே முதல் அந்த வார்த்தை மட்டும் உபயோகப்படுத்திட்டு அதுக்கு இன்ட்ரடக்ஷனாக ஒரு உதாரணத்தோடு கொடுக்குறாரு என்ன உதாரணம்னு சொன்னால் முதல் உதாரணம் சொல்கிறேன்னு ஒரு ஜலராசிக்குள்ள ஜலம் படிய பெரிய பெரிய கிணறு இருக்கும் கிராமத்தில் அதே யார் எடுத்துக்கலாம் இல்லைன்னு ஒரு குளம் யூஸ் பண்ணாமல் அப்படி இருக்க இல்லை ஒரு பெரிய ஜலராசி அதில் அது பிரவகிக்காத ஜலத்தினால அதில் ஒரு கொடி மாதிரி ஒரு செடி வளர்ந்து அந்த ஜலம் மொத்தம் காணப்படாமல் மொத்தம் அந்த இலை மட்டும் க்ரீன் பெட்டு மாதிரி காணப்படும் அதுக்கு பேர் தான் ஷைவாலன்னு அந்த மாசு ஃபங்கஸ்ஸு இல்லைன்னா அந்த ஜலத்து மேலே பரவி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிற அந்த செடிக்கு பேர் ஷைவால பட்டலைகி அது எக்கச்சக்கமாக வளரும் எக்கச்சக்கமாக வளர்ந்து தண்ணி இருக்கிறதே தெரியாமல் செஞ்சிடும்
எப்படி சைவாலபட்டலைஹி அம்பு இவ வாபீஸ்தம், அது அங்கே எதிலிருந்து இந்த செடி வளர்ந்துச்சு வந்தது? நிஜசக்தி சமுத்பன்னைஹி, ஜலத்தினால தான், ஜலத்திலேயே ஜலம் மேலேயே அதிலிருந்து பிறந்து வளர்ந்து அது மேலே நின்றுட்டு என்ன பண்ணுறது பாருங்கோ. வந்தது பிறந்தது வாழறது இந்த ஜலத்தினால, அதுதான் நிஜசக்தி சமுத்பன்னைஹி. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ஜலத்தினை காணப்படாமல் மறக்கிறது. சரியா? எப்படியோ அந்த மாதிரி, அதே மாதிரி இங்கே ததா யதா అనేది அங்கே இல்லை, அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். யதா வாபிஸ்தம்னா ஆக்சுவலி வாப்பின்னா அதான் சொன்ன பெரிய ஒரு குளம். அந்த இதில் இருக்கிற இந்த சைவால பட்டலி, அந்த மாஸ் க்ரீன் பிளான்ட் வளருமே, அதே மாதிரி தான் அந்த நிஜசக்தி இங்கூட கொண்டு வந்துக்கிறோம். நிஜசக்தி சமுத்பன்னைஹி அன்னமயாத்யைஹி பஞ்சபி கோஷைஹி. பஞ்சகோஷங்கள் எங்கே தனியாக எங்கேருந்து வந்துச்சா என்ன? இப்போ அந்த செடி ஜலத்தில் ஜலனால தானே வந்துச்சு. அதை நிற்கிறது, வளருது, வாழறது. அதே மாதிரி எந்த ஆத்மா பரமாத்மா சக்தினால், நிஜசக்தினால் உருவாக்கப்பட்ட இந்த பஞ்சகோஷங்கள் அன்னமயா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்ல போகிறார் இனிமேல். அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அந்த பஞ்சகோஷைஹி அது கூட என்ன பண்ணுறது, சம்ருதா சன், இது ஆவரிக்கப்பட்டு கவர் பண்ணப்பட்டு, இது ஆத்மா ந பாதி. அங்கே எப்படி ஜலம் காணப்படலையோ இங்கே கூட அப்படி தான் என்னோடய ஸ்வரூபம் ஆத்மாவா? ஆத்மா எங்கே இருக்கு? ஆத்மா எங்கே இருக்கு? எங்கே இருக்குன்னு கேட்குற நீ தான் ஆத்மா. ஆனால் நீ இந்த சரீரம், மனசு, புலங்கள், லோகம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆத்மா காணுமே, ஆத்மா காணுமே. காணுமா? யார் காணும்னு சொல்கிறாரோ அவன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த உதாரணம் கொடுத்துட்டு, இந்த பஞ்ச கோஷங்கள் அதனால் எப்படி அது நீக்கணும், எப்படி நீக்கணும்? இப்படி ஜலத்தில் இருக்கிற அந்த மாஸ் பாச்சி, அந்த செடின்னு எப்படி இனிப்பே அதுதான் சொல்கிறார். தச்சைவாலாபனயே சம்யக் சலிலம் பிரதீயதே சுத்தம் திருஷ்ணா சந்தாபஹரம் சத்யஹ சௌக்கியப்ரதம் பரம் பும்சஹ. 150வது ஸ்லோகத்தில் மேலே சொன்ன உதாரணத்துக்கு இப்போது விவரம் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த சைவால பட்டலி, அந்த செடி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்காது. நீ சும்மா கை வச்சுட்டு இப்படி செப்பரேட் பண்ணாவே போதும், அது கொஞ்சம் பக்கத்தில் போகும். அந்த மாதிரி தத் சைவால அபநயனே, அது நீக்கிறதுனால, கொஞ்சம் சைடுக்கு புஷ் பண்ணுறதுனால என்னாகும்? அப்போ உடனே எப்போ நீ அப்படி பண்ணுறியோ அப்போவே சத்யஹ உடனே சம்யக் சுத்தம் சலிலம் பிரதீயதே, உடனே அங்கே கீழே இருக்கிற சுத்தமான நல்ல ஜலம் காணப்படுறது. உடனே நீ இப்படி நீக்கிட்ட ஜலம் அங்கே காணப்படுறது. அப்போது என்னாகும்? முதல்ல அப்போ வரைக்கும் ரொம்ப தாகமாக இருக்கிற இவனுக்கு ஜலம் வேணும், அதுதான் ஜலம் வேணும், தாகமாக இருக்கு. அதனால் அந்த திருஷ்ணா சந்தாபம், தாகத்தினால் ஏற்பட்ட அந்த ரொம்ப சஃபரிங் சந்தாபம் சத்யா, அந்த உடனே சத்யா சௌக்கியப்பிரதம் பும்சா பரம். அதுக்கப்புறம் ஜலம் குடிச்சுடுவான் இல்லையா? ஜலம் பார்த்தானே அப்பான்னு தோணிச்சு. ஜலம் எடுத்துக்கிட்டு குடிச்சிட்டான், மூஞ்செல்லாம் கழுகிட்டான், நல்லா ஜில்லுன்னு ஃப்ரெஷ்ஷுன்னு இருக்குது. தாகம் தீர்ந்துச்சு, அவனுக்கு பரம சௌக்கியம் பிரதம் ஆகிடுது, அவனுக்கு நிம்மதி ஆகிடுது. தாகம் தீர்ந்துச்சு இல்லையா? அப்போது அதே மாதிரி இப்போது
ஸோ யதா அங்கே வச்சுக்கிட்ட இப்போது 151 கூட ததா அதே மாதிரி என்ன பண்ணணும், பஞ்சானாமபி கோஷானாம் அபவாதே விபாத்யயம் சுத்தம் சுத்தः நித்யானந்தைகரச பிரத்யக்ரூபः பரஸ்வயம் ஜோதிஹ. மேலே சொன்ன உதாரணத்தில் அதே மாதிரி அந்த ஜலத்து மேலே கவர் பண்ணி மறைச்சி, ஜலத்தினை மறைச்சி இருக்கிற அந்த செடினி எப்படி கை வச்சு தள்ளிட்டாவே உடனே ஜலம் காணப்பட்டு உனக்கு தாகம் தீர்ந்து நல்ல சௌக்கியமாக சுகமாக இருக்க குடிச்சிட்டு. அதே மாதிரி இந்த பஞ்சகோஷங்களுன்னு கூட, பஞ்சகோஷங்கள் பல வாட்டி படிச்சிருக்கோம், பஞ்சதசியில் படித்தோம், தத்துவபோதத்தில் படித்தோம். ஓகே, அன்னமய, பிராணமய, மனோமய, விஜானமய, ஆனந்தமய. அடுத்தது டாபிக் அதே தான், சங்கரரே எல்லாத்தையும் விவரிக்க போகிறார். இந்த பஞ்சகோஷங்களுன்னு கூட அதே மாதிரி அபவாதேன்னா நெகேட் பண்ணி, அங்கே அபநயனே என்னாரு, அதே மாதிரி அபவாதனே நெகேட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, நீக்கி பக்கத்தில் வைக்கிறது. அப்போ என்னாகும், விபாதி அயம் சுத்தா. உடனே என்னாகும், பஞ்சகோஷங்கள்னு தள்ளி வச்சுட்டு நீ விவேகத்தோட பஞ்சகோஷ விவேகத்தோட பார்க்க பண்ணும்போதே பண்ணி 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 உடனே என்ன விபாதி பிரகாசிச்சுடும், தெரியும். அங்கே ஜலம் காணப்பட்ட மாதிரி என்ன பிரகாசிச்சு என்ன காணப்படும், சுத்த. இது நம்முடைய ஸ்வரூபத்துடைய லட்சணங்கள். அதனால தான் இதெல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ் தான், ஆனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போது நிறைய வாட்டி நடுவில் அப்புறம் திரும்பி ராத்திரி தூங்குகிற சமயத்தில் நானும் சுத்தம், சுத்தமான ஆத்மா நானும், அகம் சுத்தோஸ்மி சுத்தா. ஏன்னா இங்கே எந்த குணத்துடைய அழுக்கு கிடையாது, எந்த குணமும் இது மேலே குணம், திரிகுணங்கள், திரிகாலங்கள், திரி அவஸ்தைகள் எதுவுமே இதில் எஃபெக்ட் இல்லாமல் சுத்தமாக இருக்கு. சார் கொஞ்ச நேரம் முன்னாடி சுத்தமாக இருக்குது, அதுக்கப்புறம் மழை பெஞ்சு சார் ஜலமெல்லாம் பக்கத்தில் ரோடு மேலே ஜலமெல்லாம் வந்து சேர்ந்துச்சு, அழுக்கு ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது இதுக்கு அப்பப்போ அழுக்காகுமோ? இந்த நானுக்கு அகம் சுத்த அகம்க்கு அழுக்கு ஆகாது, எப்பவுமே அப்படி தான் சுத்தமாக தான் இருக்கும். அதனால் நித்தியம் இருக்கே, சரி நித்தியம் இருக்கே, ஆனால் எப்பவுமே அழுமுஞ்சாவே சோகத்தோடு அப்படி இருக்கோ? இல்லைப்பா. நித்திய ஆனந்தைக ரசா, நித்திய ஆனந்த ஏக ரச பிரத்யக்ரூபா. இதெல்லாம் ஒரே ஃப்ரேஸாக எடுத்துக்கிட்டா, சுத்த நித்திய ஆனந்த ஏக ரச பிரத்யக்ரூபா. அந்த பிரத்யக் வார்த்தை வந்து இன்வால்விங் அந்தராத்மா. ஹே அந்தராத்மா ஜோதி ஜோதி நந்தலால் பாருங்க, ஜோதி வார்த்தை கூட வருது. பிரத்யக்ரூபா இது வந்து பரஹா. இதுக்கு மீறி ஏதாவது இன்னும் இருக்கோ? ஏதாவது திரும்பி இன்னொன்று அசல் இதுதான் அல்டிமேட் பரஹா சுப்ரீம். பிகாஸ் ஏகம் ஆனந்த ரச ரூபம். அது ரசமன்ன ஜூஸ், ஆனந்த ரசம். ஆனந்தரூபே நிஜபோதரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்திரூபே. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத சுவாமின்னு பார்த்த சங்கரர் வந்து ரங்கநாத அஷ்டகத்தில் இப்படி அழகாக ஸ்ருதியுடைய மூர்த்தி, ஸ்ருதி என்ன சொல்கிறதோ அந்த பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே. அவருக்கு கருப்பான பெருமாள் இப்படி நீளமாக படுத்துக்கிட்டார் மாதிரி தெரியலாமா? அது பிரம்மமாக தெரியறது. ஸ்ருதியுடைய கருத்து என்ன சொல்கிறதோ அப்படி இருக்கு. சசாங்க ரூபே ரமணீய ரூபே, ரமணீயமாக இருக்காமா, குளிர்ச்சியாக இருக்காமா. அந்த சுத்த நித்திய ஆனந்தைக ரச
ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோமே. அந்த ஸ்ரீரங்கம் வெளியில் இல்லை, அது என் ஹிருதயத்திலோத மனோமே பரஹா. அதனால தான் பிரத்யக் ரூபா, இன்வால்விங் மை செல்ஃப். நானே தான் அதே, வெளியில் தேடக்கூடாது, வெளியில் எந்த ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்கக்கூடாது. நான் எப்பவுமே சப்ஜெக்ட் தான், எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்னு தெரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் நான் யார்? சுத்தா நித்யா ஆனந்த ஏகரசரூப பிரத்யக்ரூப பரஹ. அப்புறம் ஸ்வயம் ஜோதிஹி. எனக்கு யாராவது கடன் கொடுத்தாரோ, என்னுடைய சத்துச்சித் ஆனந்த நிலை, இது யாராவது கடன் கொடுத்தாங்களே, யாராவது கொஞ்சம் வச்சுக்கோ. யாரும் கடன் கொடுக்கல. நீ ஜீவனாக நினச்சிக்கிட்ட இங்கே பிரதிபிம்பம் பிம்பத்தில் இருந்து கடன் வாங்கிச்சேன்னு சொல்கிறோம். பிரதிபிம்பமே இல்லையே, அது போய் தானே. பிம்பமே பிரதிபிம்பத்தை பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நான் பிரதிபிம்பம் நினச்சிக்கிறது, அதாங்க கதை. இந்த ஜீவனுடைய கதை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்வயம் ஜோதி, செல்ஃப் எஃபல்ஜென்ட் அப்படின்னு பஞ்சகோஷங்களை நீக்க சொல்கிறார். அப்புறம் அடுத்தது 152 ஆத்மானாத்ம விவேக கர்த்தவ்ய பந்தமுக்தயே விதுஷ தேனைவானந்தி பவதி ஸ்வம் விக்னாய சச்சிதானந்தம். அதனால புத்தி இருக்கிறவனும் விதுஷா, a intelligent person, a wise, not otherwise person, wise, vidusha, mumukshu, seeker, okay, அறிவிருக்கிறவனு இந்த பந்த முக்தையே, பந்தத்திலிருந்து முக்தி அடையறதுக்காக ஆத்மா அனாத்ம விவேகா கர்த்தவிய பண்ணிதாகணும். எனக்கு புரியல, கஷ்டமாக இருக்குதுன்னு ஓ, இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் யூ ஹாவ் டு ஒர்க் பை அவர் செல்ஃப், வித் அவர் செல்ஃப், வித்தின் அவர் செல்ஃப். நமக்குள்ளேயே, எனக்குள்ளேயே, என்னாலேயே நானே இது விவேகம் பண்ணணும். ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணணும். இது எங்கோ இருக்கிற விஷயம் இல்லை, உன்னை பற்றி தான். ஆத்மா அனாத்ம விவேகம் கர்த்தவியம், கர்த்தவியான பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாவது வழி இல்லை சார். ஏதாவது சும்மா ஒரு மந்திரம் சொல்லுங்க சார். மந்திரம் கொஞ்ச நாளைக்கு அது உனக்கு வேறு விதமாக உபயோகப்படும் தவிர, நீ கடைசியில் அந்த மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து தான் ஆகணும். இந்த சாஸ்திர அத்தியனம், குரு சாஸ்திரம், விவேகம், விசாரணை, சிந்தனை செய்கிறது வரணும். இப்போ வர முடியாது சார், எனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை. பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் வா, இன்னும் 10 ஜென்மத்துக்கு அப்புறம் வா. தேர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, அது முந்தாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அப்போதான் தேனையேவ ஆனந்தி பவதி. அது நீ ஒன்று நீ ஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சாதான் நீ பூர்ண ஆனந்த ஸ்வரூபமாக எப்பவுமே ஆனந்தத்தில் இருப்பாய். உனக்கு துக்கம் வந்தால் கூட துக்கி ஆக மாட்டேன். உன் ஆனந்தம் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, எதினாலையும் குறையாது, அப்படி இருப்பேன். ஸோ ஆனந்தி பவதி. எப்படி? ஸ்வம் விஜ்ஞானாய, ஸ்வம் சச்சிதானந்தம் விஜ்ஞாய ஆனந்தி பவதி. நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமான பரம்பொருள், ஐ ஆம் தி பரமாத்மா, ஐ ஆம் டிவைன். அப்படின்னே ஸ்வம் விஜ்ஞாய, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா அங்கே இருக்கார், ராமா அங்கே இருக்காரு, கைலாசத்தில் இருக்காரு, பாகவதம் அது எங்கெங்கோ இல்லை, எங்கெங்கோ என்னமோ சொன்ன கதையெல்லாம் கூட உன்னைக்கிட்ட கொண்டு வந்து ஸ்வம் விஜ்ஞாய, நீ உன்னறிதல், நீ தெரிஞ்சுக்க. முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா சர்வம் சால்வ் ஆகிடும், சர்வம் சால்வ் ஆகிடும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்காதனால தான் இந்த குழப்பம் எல்லாமே. பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா சார்?
அப்பா உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டாயன்னாவே அர்த்தம் பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கண மாதிரிதா. தப்பாக புரிஞ்சுக்காது. உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டாவே ஜெகத்தினை பற்றியும் தெரிஞ்சுக்கண மாதிரிதா. அதனால தான் முதல் செய்ய வேண்டியது உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். ஆனால் முதல்ல இப்போ பரமாத்மாவை பற்றி ஏன் சார் சொல்கிறாங்க? முதல்ல பக்தி செலுத்தன்னா ஜகத்தில் லோகத்தில் கர்மயோகம் பண்ணுன்னா சர்வீஸ் மாதிரி. அதெல்லாம் இதுக்கு சித்த சுத்திக்காக, சித்த ஏகாகிரதைக்காக. அது வந்துச்சுன்னா இப்போது இங்கே ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும். உன் அறிதல் தான் முக்கியம். அப்புறம் ஜகத்து உனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஜகத்தும் சத்தியமும் கிடையாது. அப்போதான் ஜகத் மித்யா, பிரம்மமான நான் மட்டும் சத்தியம், நானே தான் ஈஸ்வர ஸ்வரூபம். ஈஸ்வரனை இந்த சரீரம் மூலமாக இங்கே வியக்தப்படுத்துகிறாரு. அதனால் என்னுடைய ஈஸ்வரத்துவம், டிவினிட்டி இஸ் ஆல்வேஸ் அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி 153 முஞ்சாதிஷீகாமிவ திருஷ்யவர்காத் பிரத்யஞ்சமாத்மானமசங்கமக்ரியம் விசித்ய தத்ர பிரவிலாப்ய சர்வம் ததாத்மனா திஷ்டதி யஸ் சமுக்தஹ. நான் பஞ்சகோஷ விவேகம் ஒன்று கோஷத்தின் விவரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த விவேக இருக்கிறவன் அப்போ யார் முக்தன் ஆவான்? மேலே என்ன சொன்னார்? பந்த முக்தையே, பந்தத்தில் நீ முக்தி அடையணும்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? உனக்கு நிஜமாக அந்த பிஹெச்எஸ், பீஸ், ஹாப்பினஸ், செக்யூரிட்டி உனக்கு வேணுமன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் கர்த்தவ்யா அது சொல்லிட்டாரு. ஆனால் இப்போது அது ஒரு உதாரணத்தோட இது பண்ணவனு தான் முக்தன். அவன் இப்படி விவேகம் பண்ணுறவன், பஞ்சகோஷ விவேகம் பண்ணுறவன். எப்படின்னா உதாரணம் கொடுக்குறாரு. முஞ்சா கிராஸ், முஞ்சாத் இஷிகாமிவ. இந்த முஞ்சா கிராஸ் அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பைக், ஒரு ஷார்ப்பு முள் மாதிரி குத்துற இருக்கும். அது தொடாமல் அதுக்கு ஜாக்கிரதையாக குத்துக்காமல் நமக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த புல்லுன்னு நல்ல ஜாக்கிரதையாக பிரித்து எடுக்கணுமா. அதனால குஷலத்தோட ஸ்கில்ஃபுல்லி அது எடுக்கிறதுனால தான் குஷா கிராஸ் ஆர் முஞ்சா கிராஸ்ன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி திருஷ்ய வர்க்காத், அதே மாதிரி இந்த காணப்படுற தெரியப்படுற பிரத்யஞ்சம் ஆத்மானம் அசங்கமக்ரியம். அதே மாதிரி தான் இந்த திருஷ்ய வர்க்கம்னா காணப்படுற, தெரியப்படுற, தோணுற, இது எல்லாமே அண்டு பஞ்சகோஷங்கள் தான். இது எல்லாத்தையும் யார் செப்பரேட் பண்ணுறானோ பிரத்யஞ்சம் ஆத்மானம், இது தொடாமல் ஒட்டுக்காமல் நடுவில் இருக்கிற சென்டர், அந்த கிராஸில் இருக்கிற அந்த ஸ்பைக் மாதிரி இந்த அவிக்கிரியமாக இருக்கிற இந்த ஆத்மானை கிரகிக்கணும். ஓகே. விவிச்ச பத்திர பிரவிலாப்பிய சர்வம். அங்கே எப்படி அந்த கிராஸுன்னு செப்பரேட் பண்ணும்போது அப்படி பண்ணுறாங்க முஞ்சா கிராஸுக்கு, அதே மாதிரி தான் இங்கே ஒரு இதாக ரிமூவ் பண்ணி எல்லா திருஷ்ய ஜகத்து சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் அப்படி யார் தெரிஞ்சுக்கிறானோ சர்வத்தினே நெகேட் பண்ணி தத் ஆத்மானம் திஷ்டதி, தன ஸ்வரூப சப்ஜெக்டிவ தன கெட்ட நிற்கிறானோ திஷ்டதி
அதிஷ்டிதன்னு உட்கார்றானோ, யஹ சஹ முக்தஹ, யார் இப்படி இந்த அனாத்மான பஞ்சகோஷங்களை விவேச்சனை பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி இது நான் இல்லை இது நான் இல்லை நேத்தி நேத்தி நேத்தின்னு சொல்லி அப்படி செய்கிறான்னு அவனு தான் முக்தன் ஆக முடியும். அதனால் விவேகம் இல்லாதவனும் ஆத்மா விவேச்சனம் பண்ணி நெகேட் பண்ணாதவனுக்கு బంధத்தில் வந்து முக்தி అనేది ஏற்படவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இப்போ 154வது ஸ்லோகத்தில் வந்து 164 வரைக்கும் இந்த கோஷங்களை ஒன்று ஒன்றா விவரிக்க போகிறார். முதல்ல வந்து அன்னமய கோஷம், இது கொஞ்சம் பேருக்கு ஃபெமிலியராகவே இருந்திருக்கலாம். இந்த கிராஸ் பாடி, கண்ணுக்கு காணப்படுற 50-60 கேஜி இந்த 5-6 அடி இருக்கிற இந்த கிராஸ் பாடி பற்றி. தேகோயமன்ன பவனோன்னமயஸ்து கோஷः சான்னேன ஜீவதி வினஷ்யதி தத்விஹீனः त्वक्चर्म मांसरुधिरास्ति पुरीश राशिः नायं स्वयं भवितुमर्हति नित्यशुद्धः. முதல்ல ஏதி பார்த்து நீ வந்து இதுதான் நினைச்சிக்கிற இந்த கிராஸ் மேட்டர் மாம்ச பிண்டம் ஸ்கெலிட்டன் அதை சொல்கிறார். இங்கே ஆல்ரெடி ஒரு வாட்டி விவரிச்சிட்டாரு கிராஸ் பாடி. இப்போ இங்கே அன்னமய கோஷம் అనేది இதுன்னு சொல்லி இது எப்படி சுத்தமாக இருக்க முடியும்? ஆத்மா சுத்தம், மேலே முன்னாடி சொல்லிட்டோம் இல்லை, சுத்தம் நித்தியம், அதனால தான் முதல்ல அதையும் சொல்லிட்டாரு, ஸ்வயம் ஜோதி. ஆனால் இங்கே பார்த்தா இந்த சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு லட்சணமும் இல்லையே. என்ன இது இதோடைய கதை? தேக அன்னபவனः, தேக அயம் தேக அன்னபவனः. அப்படின்னா அன்னத்தினால் உருவாக்கப்பட்ட வீடு, பவனம். ஓகே, மயம்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபுட்னு அர்த்தம். அன்னமயம், the modification of the matter which is filled in this composition is called deha. ayam deha annabhavanaha. சரி, அன்னத்தினால் உருவாக்கப்பட்டது மேட்டர். அப்புறம் பவன அன்னமய து கோஷः, இதுக்கு தான் அன்னமய கோஷம் అని சொல்லப்படுறது. அன்னத்தினால் உருவாக்கப்பட்டு ஒரு ஆகாரம் ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஃபுட்டுடைய மாடிஃபிகேஷனே இது நிற்கிறது இப்போது ஒரு கோஷமாக. இதுதான் அன்னமய கோஷம். அப்புறம் அன்னேனச்ச ஜீவதி, அன்னத்தினால தான், அன்னம் சாப்பிட்டு தான் இது ஜீவிக்க முடியறது. இதுக்கு தத்விஹீனஹா வினஷ்யதி, நீ சாப்பாடு கொடுக்காம பாரு, கொஞ்ச நாள் கொஞ்சம் 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 அப்படியே காலி ஆகிடும். ஆமாம், சாப்பாடு கொடுக்கலன்னா இது நிற்காது. ஸோ அதனால் அன்னத்தினால் உருவாக்கப்பட்டு அன்னத்தினால் போஷிக்கப்பட்டு திரும்பி இறந்து போன அன்னத்திலே போய் கலந்துக்கும். அது இங்கே சொல்லலை. ஸோ இதுக்கு பேர் தான் அன்னமய கோஷம். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தெரியறது? உன்னை கண்ணுனால் நீயே பார்க்கலாம், உன்னை கையால் நீயே தொட்டி பார்க்கலாம், உன் மூக்கால் நீயே மணக்கி பார்க்கலாம். என்னது? त्वक् चर्म मांस रुधिर अस्ति पुरीश ராசிஹி. அப்பா, அன்றைக்கி சொன்னார்ல பெரிய லிஸ்ட்டு, மாம்சம், கொழுப்பு, எலும்பு, அப்புறம் ரத்தம், இதெல்லாம், அப்புறம் நிறைய உள்ள ஃபீக்கல் மேட்டர், மல மூத்திரங்களுடைய ராசி. ராசின்னா ஒரு கூவை, ஒரு bundle of the bones and the fat and blood and wrapped by the skin. ஸ்கின்னுனால இந்த சப்பாத்தி இது தோசை, மசாலா தோசை இப்படி சுற்றி போடுவாங்க இல்லையா இல்லைங்களே, அப்புறம் இல்லைன்னா பிரெட் ரோல் உள்ள என்னென்னமோ வச்சுருக்கும், அப்புறம் மேலே ஒரு குச்சி கூட வைப்பாங்க. அந்த மாதிரி இது இப்படிப்பட்ட இது வந்து
இது எப்படி நித்தியசுத்தா பவித்தும் அர்ஹதி ஸ்வயம்? இது இது நித்தியமும் சுத்தமாக இருக்குமா இது? ஐயையோ, காலையில் குளித்தா உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நாரும். பல்லு இத்தனை வாட்டி மார்னிங் தேய்ச்சிட்டா மத்தியானத்துக்குள்ளே ஸ்மெல்லு வரும். மறுபடியும் இப்படி பண்ணிவிட்டு இது சுத்தமே இல்லையே. மாறிக்கொண்டே இருக்கிறது, அழுக்காயிட்டே இருக்கிறது, அப்புறம் அநேக துர்க்கந்தங்கள் வரும் இதில். இப்படிப்பட்ட இது வந்து சுத்தம் நித்திய சுத்தம் ஆக முடியாது இல்லையா? அதனால் நெகேட் பண்ணணும். இன்னும் இதோடைய கதை இருக்கு. இப்படி நல்ல கிளியராக சிந்திக்கணும். நானே சிந்திக்கணும் என்னோடய சரீரம் பற்றி. 155 சொல்கிறாரு, பூர்வம் ஜனே ரதிமிருத்தேரபி நாயமஸ்தி ஜாதக்ஷணக்ஷணகுணோ நியதஸ்வபாவः நைகோ ஜடஸ்ச கடவத் பரிதృశ్యமானः ஸ்வாத்மா கதம் பவதி பாவ விகாரவேத்தாம். இதிலோ நிறைய விகாரங்கள் ஏற்படுறது. இது எப்படி விகாரங்கள் மாறிட்டே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியறது. அப்போ மாறாமல் இருக்கிற எனக்கு தானே அது மாறிட்டுன்னு தெரியறது. அப்போ ஸ்வாத்மா கதம் பவதி, இது எப்படி ஆத்மா ஆகும்? நான் தான் மாறாமல் கவனிச்சிட்ருக்கேன். ஆனால் அதோ மாறிக்கொண்டு பாவ விகாரவேத்தா, அந்த விகாரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிற நானும் ஸ்வாத்மா, அது நான் எப்படி அந்த சரீரம் ஆயிடுவேன்? நான் தெரிஞ்சுக்கிற கிளிப்பு நான் எப்படி கிளிப் ஆகிடுவேன்? நான் தெரிஞ்சுக்கிற துணி, நான் போட்டுக்கின துணி நான் ஆக மாட்டேன் இல்லை? அதே மாதிரி நான் போட்டுக்கிட்டு வேஷம் மாதிரி ஒரு சரீரம், நான் எப்படி சரீரம் ஆகிடுவேன்? நான் ஷரீரி, சரீரம் வேறு. நான் தேஹி, தேகம் வேறு. அதனால் இது, ஆனால் இது என்ன தெரியுமா? இதோட கதை பாருங்கோ. பூர்வம் ஜனேஹே அதி அமிர்தேரபி ந அயம் அஸ்தி. அயம் தேக, இந்த சரீரம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரதுக்கு முன்னாடி இல்லை. ஜனே பூர்வக அயம் தேக ந அஸ்தி. அப்புறம் அதி மிருதே அபி, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மரணிச்சினதுக்கப்புறம் இந்த தேகம் இருக்காது. அது 2 தான் சொல்லிட்டாரு. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, ஏப்பா முன்னாடியும் இல்லை அப்புறம் இருக்க போகிறது இல்லை, இப்போ நடுவில் இருந்தால் கூட இல்லாத மாதிரி தான், ஆஸ் இஃப் இட் இஸ் நாட் தேர். புரியுறதா? அதனால் தேக ந ஆத்மா திருஷ்யத்வாத் கடவத் அப்படின்னு வேதாந்தம் சொல்லும். இந்த கட்டம் மாதிரியான வார்த்தை இது முன்னாடி வேறு ஸ்லோகத்தில் வந்துச்சு. ஓகே, இதோ இங்கே கூட வருது பாருங்கள் 3வது வரியில். ஸோ இது வந்து முன்னாடி இல்லை அப்புறம் இல்லை. இதுக்கப்புறம் ஜாத க்ஷண குணः அநியத ஸ்வபாவः, ஒரு நியதி, இது இப்படி தான் இருக்கும், ஃபிக்ஸ்டானது இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. பிரதிக்ஷணம், குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்துச்சான்றோமா, அப்போ இருந்து பிரதிக்ஷணம் அநியதி தான், அநியத ஸ்வபாவம் தான், மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் சொல்கிறார் ஜாத க்ஷண குணः. பிறந்ததுக்கப்புறம் அது மாறிட்டே இருக்குது, கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். சரியா? ஸோ முன்னாடி இல்லை அப்புறம் இல்லை, இருக்க போகிறது இல்லை, நடுவில் இருந்தது கூட மாறிக்கொண்டே இருக்கிறதுனால இது இல்லாத மாதிரி தான். ந ஏகா ஜடஸ்ச. ஓகே, ஸோ இந்த ஜடமான இது வந்து கடவத்து பரிதிருஷ்யமான இதான். இது நான் வந்து எப்படி இந்த ஒரு குடத்தில் நான் பார்க்குறானோ அந்த மாதிரி இந்த சரீரத்தை நான் பார்க்குறேன். கடவத்து திருஷ்யத்வாத் தேக, ನಾನು ದೇಹಮಿಲ್ಲೆ, ಆತ್ಮಾನ ನಾನು ದೇಹಮಿಲ್ಲೆ.
கட திருஷ்யத்வாத் கடவத். கடத்தின் இந்த குடத்தின் எப்படி பார்க்குறான்னு இந்த சரீரத்தை அப்படி பார்க்குறானே, அப்போ பார்க்குற நானும் கட்டம் ஆகலையே. அதே மாதிரி இந்த சரீரத்தை பார்க்குற நானும் சரீரம் ஆக முடியாதே. அதான் சொல்கிறாரு. இந்த ஒரு கட்டம், ஜடமான இந்த கடத்தினை பார்த்த மாதிரி இந்த சரீரத்தினை நம்ம பார்க்குறோம். இது வேறே, இது முன்னாடி இல்லை, அப்புறம் இருக்க போகிறது இல்லை. இப்படிப்பட்ட இதோடைய கதி. அயம் தேக ந ஆத்மா. ஸோ அன்னமய கோஷத்தினை நெகேட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு 2 ஸ்லோகம் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நிறுத்துகிறோம். பகவத்கீதையில் பகவான் 2வது அத்தியாயத்தில் அவ்யக்தாதீனி பூதானி வெக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ரகா பரிதேவன. ಈ ಜನங்கள் எல்லாரும் இவங்களை கொலை பண்ணுறது எப்படி, என்ன யுத்தமனி நீ கவலைப்பட்டு அலறியே, இவங்க இது முன்னாடி இல்லை, அப்புறம் நீ கொலை பண்ணான்னு பண்ணலன்னான்னு கூட அப்புறம் கூட இவங்க இருக்க மாட்டாங்க. அப்போது நடுவில் கொஞ்சம் நாள் இருக்கிற மாதிரி காணப்படுற இவங்களை பற்றி நீ இவ்வளோ கவலைப்படலாமா அப்படின்னு. இதே மாதிரி ஸ்லோகம் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது ஒரு ஸ்லோகம். அதர்ஷனாதாபதிதः புனச்சாதர்ஷனம் கதः. அதுக்கு அதர்ஷனம் முன்னாடி இல்லை, அப்புறம் புனச்ச அதர்ஷனம் கதः, அப்புறம் காணாமல் போகிறது. அதனால நாசௌ தவன தஸ்ய துவம் விருதாகா பரிதேவன. அது உனக்கு சேர்ந்ததே கிடையாது, நீ அதுக்கு சேர்ந்தவனும் கிடையாது. அப்போ எதுக்கு துக்கப்படணும்? அதே மாதிரி மாண்டுக்கிய காரிக, இது நம்ம படிக்கலான்னு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக தான். ஆதாவந்தே ச யன்னாஸ்தி ஆதாவந்தே ச யன்னாஸ்தி 2 வாட்டி வரும் இந்த காரிக மந்திரம் ஸ்லோகம். அதே மாண்டுக்கியம்ல ஆதாவந்தே ச முன்னாடி, அப்புறம் எது இல்லையோ வர்த்தமானேபி தத்ததா. அது வர்த்தமானத்தில் இப்போ இருந்தால் கூட இல்லாத மாதிரி தான் பாருங்க. ஸோ அதனால் இந்த அன்னமய கோஷத்துடைய கதை இவ்வளவு தான். அதனால் பி அ பார்ட், பாடி ஐடென்டிஃபிகேஷனும் தனியாக நில்லு. அப்புறம் நாளைக்கு வேறு என்ன சொல்ல போகிறாருன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.